மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கங்க. நேர்முகம் நிகழ்ச்சியில அரசியலுக்கு அப்புறமா சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில, பல கணிப்புகளுக்கு மத்தியில 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்பவுமே பல கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டு வருது. திமுக, அதிமுக, தவிக இவங்க வந்து இத்தனை சதவீதம் வாங்குவாங்க அப்படின்னு. உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு சார்? என்னுடைய கணிப்பு தேர்தலுக்கு முன்னால் கூட ஒரு வகையான சின்ன பதட்டம், ஒரு நெருடல் இருந்துச்சு. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை, கள சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு அன்று இருந்த அந்த நிலவரம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சென்னையிலே மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கான வெற்றி காத்திருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 180 190 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஆதாரங்கள் நாம் நேரடியான கண்கூடாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. யார் யாரெல்லாம் யூடியூப் அந்த மாதிரியான இணையதளங்களில் கத்தி கொண்டு புதிய மாற்றம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் களத்தில் காணவே இல்லை. மக்கள் ரெண்டு விதமான மனோநிலையில தான் இருக்காங்க. ஒன்று இந்த ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற உழவியல், இன்னொன்று இந்த ஆட்சி வேண்டாம்ங்கிற உழவியல். அதில் இந்த வேண்டாம்ங்கிற செக்மெண்ட் மிக குறைவாக இருக்கிறது. அந்த குறைவாக இருப்பதற்கு அடிப்படையில் பல காரணங்கள். ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி ஸ்திரமானதாகவும் நமக்கான தேவைகளை ஒன்றிய அரசோடு சண்டையிட்டு பெறுவதற்கான ஆற்றல் நிறைந்ததாகவும் ஒரு இதுவாகவும் இருக்குது. அதுபோக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போனன்ட் வலுவாக இல்லை, நியாயமான காரணங்கள் இல்லை. பாஜகவோடு சேர்ந்துக்கிட்டு நாங்கள் இவங்களை வீழ்த்த போறோம்னா என்ன காரணத்துக்காக வீழ்த்த போறீங்கன்னு சொல்வதற்கு அவர்கள்ட்ட எந்த காரணமும் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி சொல்வதற்கு மிக குறைந்த காரணமே இருக்குது. பொதுவான ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு இருக்குல்ல, அது எப்போதும் இருப்பது. அது ஒரு 30 to 35% இருக்குது. அந்த 35% இந்த முறை சிதறி கிடக்கிறது. கன்சாலிடேட்டா ஒரு பக்கமா சேருவதற்கான ஆற்றல் நிறைந்ததாக திமுக கூட்டணி இருக்குது. அதனால அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்னுடைய கருத்து. இப்போ திமுக 200 தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது 34 தொகுதி தானே. பார்த்தோன்னா நிறைய கட்சிகள் மீதம் இருக்கு. அவங்களுக்குலாம் போய் எப்படி போய் சேரும் வாக்கு? இல்லை, அவர்களை பொறுத்தவரையிலும் இப்போ என்ன அப்படின்னா, பொதுவாக நாங்கள் வந்ததுனால தான் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. 80% வாக்குகள் பதிவாயிருக்குது, 85% வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படின்னு கூச்சம் இல்லாமல் பேசுவதை நாம் பார்க்க முடியுது. நீங்கள் விஜயை பொறுத்தவரையிலும் எது ஒன்று நடந்தாலும் எது சாதகமாக இருந்தால் அதை தூக்கி தன் தோளில் போட்டுக்கிட்டதும், எது சாதகம் இல்லையோ அதை தூக்கி அடுத்தவர்கள் மேல் சாட்டுவதுமாக ஒரு மோசமான கடைபிடிப்பை பிடிக்கிறாரு. இப்போ நீங்கள் கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. அது அவருக்கு சாதகமானது கிடையாது. அதனால அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் தலையில் தூக்கி போட்டார், ஆளும் கட்சி மேலே தூக்கி போட்டார். நீ ஏன் லேட்டாக வந்த, நீ எதற்காக அங்கே நின்று அந்த மக்களுக்காக உதவி செய்யலை, கடைசி வரலும் ஏன் 4-5 நாட்கள் நீ பேசலை, உன் நிர்வாகிகள் ஏன் அங்கே இல்லை அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் கிடையாது. என்னைய சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சதி கோட்பாட்டை முன்னிறுத்துவதற்கு தான் முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி இப்போவும் டவுசர், அதாவது பேண்ட் யார் போட்டு வந்தா, காக்கி பேண்ட் போட்டு வந்தாங்களா, ட்ரெஸ் கோடு என்ன, கோட் அக்செப்டட், இந்த மாதிரியாக இந்த காக்கி பேண்ட் காக்கி இந்த வெள்ளைச்சட்டை இருக்கு, இதுவே கூட திருடப்பட்டது தான். விஜய்க்குன்னு சொந்தமாக எந்த அடையாளமே கிடையாதுங்க. நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். தளபதி இளைய தளபதிங்கிற வார்த்தையை ஆக்டர் சரவணனுடைய டைட்டில், சித்தப்பு சரவணனோடது. அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே விஜயகாந்த் மாதிரியே வந்தவர். விஜயகாந்த் தோற்றத்தில் இருந்ததுனால அவருடைய தம்பி மாதிரிலாம் நடிச்சிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு இளைய பின்புலத்திலிருந்து வந்தவர். அவர் தனக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் இந்த இளைய தளபதி. இந்த இளைய தளபதிங்கிறதையுமே வளர்ந்து வரும்போது அவர்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. அப்புறம் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டைல ரஜினி கிட்ட இருந்து திருடிட்டாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல படங்கள் சரியா ஹிட் ஆக மாட்டேங்கன்னு மகேஷ் பாபு கிட்ட இருந்து தெலுங்கு படங்களை அப்படியே திருடினாப்புல, அப்படிதான் எடுத்தாப்புல. மகேஷ் பாபுட்ட கூட ஒரு கட்டத்துல கேட்டாங்க, நீங்க விஜய் படங்கள்ல காப்பி பண்ண நடிப்பீங்களா, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னாரு. அவரே காப்பி பண்றாரு அப்படிலாம் சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, இப்படி அங்கிருந்து ஒவ்வொரு பக்கமா இருந்து எடுக்கப்பட்டது தான். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இளைய தளபதி தானே உங்களுடைய பேரு, தளபதினு வச்சுக்கிட்டாப்புல. ஏற்கனவே தளபதி ஸ்டாலின் இருக்கும்போது தளபதிங்கிற பேரையுமே காப்பி அடிச்சாப்புல. இப்போ ட்ரெஸ் கோடுங்கிற பேர்ல ஆந்திராவில்
இவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டாப்ல. சரிங்களா, கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதுவே கூட வெள்ளை சட்டை போட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு மாதிரி ஆயிடும். வெள்ளை சட்டை போடலை, இப்போ இதை வந்து ஒரு கோடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதை அக்செப்டட்னு சொல்லி யாரு அண்ணாமலை வெறித்தனமா தமிழ்நாட்டுல தாமரையை மலர வைக்க போறேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. அதே அண்ணாமலையும் அதே ட்ரெஸ் கோட்லாம் வந்திருக்கிறாரு. முதல்வர் ஸ்டாலின் அடுத்த முறை நான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவரும் இதே ட்ரெஸ்ல தான், இதே கலர்ல தான் இருக்கிறாரு. சரிங்களா, இது ஒரு வகையான ட்ரெண்டா இருக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி அப்படி போட்டிருக்கிறாரு, அது மாதிரி பலரும் போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்து சில பேர் போடுறாங்க அப்படின்னு சொன்னா இதை ஒரு கோடு வேடாக எடுத்துக்கொண்டு ஓட்டு போடுவதாக இருந்தால் அப்போ ஸ்டாலின் உங்களுக்கு போட்டாரா இல்லைன்னா அண்ணாமலை உங்களுக்கு போட்டாரா? இதை என்னுடையதுன்னு கிளைம் பண்றது இருக்கு இல்லையா, ஜெகன்மோகன் திருடிட்டு நான் தான் அதே மாதிரி போட்டேன்னு சொல்லுவதே தனக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இல்லாத ஒரு போக்கிரி விஜய். அடுத்தவர்களுடைய அடையாளங்களை திருடி கொண்டு எம்ஜிஆர் அண்ணா எல்லாத்தையும் திருடு, ஜெயலலிதா முதற்கொண்டு திருடி என் கட்சிகளை வச்சுக்கிறேன். அண்ணா திமுகவினுடைய அடையாளம், பெரியார் திமுகவின் அடையாளம் திருடிக்கிட்டேன். நான் தான் வந்து இதையெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் எல்லாம் இல்லையே, இது என்ன பொது தலைவர்கள் தானே அப்படியெல்லாம் பேசுவாப்புல. அதாவது தன் தலையில் வாரி. அதே மாதிரி காங்கிரசினுடைய அடையாளம் இன்னைக்கு வந்து நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரோம்னு யார் சொல்றா? காங்கிரஸ்காரர்கள். ஏன்னா அவர்களுக்கு அதுல உரிமை இருக்குது. நாம வந்து தார்மீக உரிமை தாங்க. யாராவது பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருக்காங்களா நீங்க வந்து காமராஜரை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு? நீங்க ரங்கசாமி கூட காமராஜரை பின்பற்றுறதுன்னு சொல்லி சட்டம் முத கொண்டு அப்படி போட்டிருப்பாரு. பல பேர் பின்பற்றுறாங்க. ஆனால் தனக்குன்னு அடுத்தவர்களுடைய அடையாளங்களை மொத்தமாக வாரி சுருட்டி தன்மேல் போட்டுக்கொள்வது இருக்கு இல்லையா, புலிக்கு பவந்தவன் என் மேல படுத்துக்கோங்கிற மாதிரி அடையாளங்களை அள்ளி கொண்டு வந்து தன்மேல் பூசிக்கொண்டு நான் தான் வந்து மாற்றத்துக்கான சக்தின்னு சொல்றீங்க. உங்களுடைய மனைவி உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்கிற, அதற்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உங்களுடைய தோழியோட சுத்திட்டு அலைறீங்க. எந்த பிரச்சனைக்காக அவர் சொன்னாரோ அதை தூக்கி கொண்டாந்து முன்னாடி காட்டி உங்களுடைய மனைவியை இழிவுபடுத்துறீங்க. உங்களுடைய சொந்த காருக்கு டாக்ஸ் கட்டலன்னு சொல்லி 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு வச்சிருக்காங்க. அதை நீங்கள் இன்னும் சரியா கேட்டல. நீங்கள் மாற்றத்துக்கானவர், நீங்க வந்து ஊழலை ஒழிக்க போறேன்னு பேசுறீங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா, வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே 85.15% வாக்கு அதிகமாக இருக்கு. இந்த வாக்குப்பதிவுக்கு நான் தான் காரணம். அவரே அறிக்கை விட்டிருக்காரு. ஆமா, அதாவது என்ன சொல்றதுன்னா, தீய சக்தி திமுகவை வெளியேற்றுவதற்காக ஒரு மக்கள் எழுச்சி நடந்து விட்டது. அதன் காரணமாக வந்து நிறைய பேர் வந்து வாக்குப்பதிவு செஞ்சு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூச்சம் இல்லாமல், எந்த டேட்டா அடிப்படையும் இல்லாமல், எந்த தரவுகளும் இல்லாமல் இந்த விஜய் பேசுறாரு. அதற்கு ஆதவர்ஜுனாவும் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா இவர்களை எதை கொண்டு அடிப்பது? உன்ட என்ன தரவு இருக்குது? நான் வந்து வாக்குப்பதிவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு ஏதாவது டேட்டா இருக்குதா? தெளிவா சொல்றேன். அதாவது சென்னையினுடைய வாக்கு விகிதத்தை கடந்த 3 தேர்தல்கள்ல எப்படி எந்த பேட்டர்ன்ல அது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2016 தேர்தலில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 39 லட்சம். அதுல பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 24 லட்சம். அதாவது 61%. எஸ்ஐஆர் பணிகள்லாம் நடக்கலைங்க. 2016 நடக்கல, அதுக்கப்புறம் 21 நடக்கல. 21 40 லட்சம் வாக்காளர்கள், அதாவது 1 லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க. 10,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டவங்கள்ல கூடியிருக்காங்க. 24.1 லட்சம், அதாவது 24,10,000 பேர் வாக்கு போட்டிருக்காங்க. கடந்த 16 தேர்தலை விட 21 தேர்தலில் 10,000 பேர் வாக்கு அதிகமா செலுத்தியிருக்காங்க. சரி, இப்ப எஸ்ஐஆர் பணிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல 40 லட்சத்திலிருந்து எவ்வளவுக்கு குறைச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் காலி செய்யப்பட்டிருக்கிறார்கள். 28 லட்சமா இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்குது. 12 லட்சம் வாக்காளர்கள் இல்ல. சரி, எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க? 23 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. போன தடவை 24,10,000. இப்போ 1,10,000 பேர் கம்மியா வாக்களிச்சிருக்காங்க. ஆனா கடந்த முறை வாக்களிச்ச பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 60%. இந்த தடவை 83%. இப்ப பெர்சன்டேஜை மட்டும் பாத்தீங்கன்னா கழிந்தவர்கள் எத்தனை பேர், வாக்கு செலுத்தியவர்கள் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா கழிந்தவர்கள் கிட்டத்தட்ட 12 லட்சம். அப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ அதாவது 100 பேர்ல 48 பேர் வாக்களிக்கிறதுக்கும் 60 பேர்ல 40 பேர் வாக்களிக்கிறது வித்தியாசம் இருக்கு.
100 பேர்ல 40 பேர் வாக்களிச்சா 40%, ம். 50 பேர்ல 40 பேர் வாக்களிச்சா 80%. ம். இப்ப அதாவது வாக்கு போட்டவர்கள் எண்ணிக்கை கூடிச்சே கிடையாது. கிடையாது. கணக்குப்படி பாத்தீங்கன்னா நான் சொன்ன டேட்டா படி 1,00,000 பேர் குறைவாக வாக்களிச்சிருக்காங்க கடந்த முறையை விட. முறையை விட. ஓகே. அதற்கு காரணம் எஸ்ஐஆர். ம். இப்போ ஏற்கனவே அதாவது இன்ஆக்டிவ் வாக்குகள், ம். அதே மாதிரி என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா டூப்ளிகேட். டூப்ளிகேட்ஸ் இருக்கும், ம். இடம்பெயர்வு இருக்கும், எல்லாமே இருக்கும். சென்னையை பொறுத்தவரை அதிகமா இடம்பெயர்வாங்க. ஒரு நிறைய நிறைய வாக்குகள் தப்பா இருக்கும். ஆனாலும் கூட ஒரு புதிய வாக்காளர்கள் இருப்பாங்க. ம். அப்போ ஒரு அளவு தான் குறைக்க முடியும், ரொம்ப நீங்க குறைச்சிட முடியாது. ஆனால் நீங்க 12 லட்சம் வாக்குகள் குறைவுங்கிறது மிக குறைவு, மிக மிக குறைவு. ம். அது எங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கணும். ஆமா. எப்படியும் 2016 விட ஒரு 10,000 பேர் இங்க கூடியிருக்காங்க 2021. ஒண்ணு இல்ல. இப்ப இந்த தடவை கம்மியா இருக்காங்க. ஆமா, இந்த தடவை நீங்க 24,50,000 போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது 90% கிட்ட நீங்க வாக்கு போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க கரெக்டா வாக்கு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ம். ஆனா எஸ்ஐஆர் என்ன பண்ணிருக்குது, ஒரு 1,00,000 பேரை காலி பண்ணிருக்குது ம். வாக்கு போட்டவங்களையே. அப்போ சதவீதம் அதிகமாக இருப்பதனாலேயே வாக்கு அதிகமாக விழுந்திருப்பது என்பது பொருள் அல்ல. சரி, ஆனா இப்போ நம்ம பெரம்பூர், கொளத்தூர் நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்கள் தொகுதிகளே எடுத்து பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்களோட தொகுதியை விட விஜயோட தொகுதியில அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கு. வாக்கு விஜய்க்காக, அதாவது விஜய்னு ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் முதல்வர் கேண்டிடேட்டு, விஜய் மேல ஒரு கிரேஸ் இருக்குது, ஒரு புதிய வாக்காளர்கள். ம். அந்த புதிய வாக்காளர்கள் ஆர்வமா போய் போட்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே. ஆனா அப்படி இருந்தாலும் கூட 90% வாக்குங்கிறது ஒட்டுமொத்தமாக ம். எஸ்ஐஆர்ல நடந்த குறைப்பு இருக்கு இல்லையா, அதோட ஒப்பிடும்போது 90% குறைவுதான். ஓகே. 90% நீங்க போட்டிருந்தா மட்டும்தான் கடந்த 60% நீங்க மீட் பண்ண முடியும். ம். 2016 60% எப்படி மீட் பண்ண முடியும்? 90% வாக்குப்பதிவு இருந்தா மட்டும்தான். இது இன்னும் பெரிய சாதனை கிடையாது. வாக்கு நம்பர்ல பார்க்கணும், சதவீதத்துல பார்க்கணும். நம்பர்ல பார்க்கணும். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். 2021ல ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டின் வாக்குப்பதிவு 73%. ம். இந்த தடவை 84.29%. ம். நீங்க மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை கடந்த முறை 6,28,08,00,000. போட்ட பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 4,62,00,000. ம். நல்லா பார்த்துக்கங்க. 6,04,00,000, ஒரு 2 கோடி வாக்காளர்கள் இடைவெளி இருக்குது. அதாவது ஒரிஜினல் நம்பருக்கும் போட்ட வாக்குகளுக்கும். ஓகே. இங்க வாங்க. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம், அதாவது 1 கோடி கிட்ட காலி. 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க மொத்தமா. அதுல போட்ட வாக்குகள் 4,83,00,000. ம். இப்போ கூடுதல் வாக்குகள்னு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் கூடி இருக்குது. 21 லட்சம் எக்ஸாக்டா சொல்றேன். 4,62,00,000 வாக்குகள் கடந்த முறை பதிவாகி இருக்குது. இந்த முறை 4,82,00,000 வாக்குகள், 21 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் அதிகமா இருக்குது. ம். இப்ப இந்த 21 லட்சம் வாக்குகள் அதிகரிக்க, ஆனா 10% மேல 11% அதிகமா இருக்குன்னு டேட்டா காட்டுது. இது எப்படி? அப்ப எஸ்ஐஆரால் கழிக்கப்பட்ட 1 கோடி வாக்குகளை எங்கே சேர்ப்பது? அந்த 1 கோடியில் எவ்வளவு குறைந்திருக்கிறது? ம். அப்படி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தி இருக்குது. ம். ஆனா பாக்குறதுக்கு பெர்சன்டேஜ்ல அதிகமாகிறது மாதிரி ஒரு தோரணை ஏற்பட்டிருக்கிறது. இன்னொன்னு, இந்த எஸ்ஐஆர் இன்னொரு விஷயத்தையும் ஏற்படுத்திருக்கு. என்னன்னா, ம். இருக்கிற வாக்குகள் இருக்குல்ல, ஓகே. அவர்கள் எல்லாம் நாம எப்படியாவது போய் போட்டு தன்னுடைய இருப்பை காண்பித்துக் கொள்ள வேண்டும்ங்கிற நிர்பந்தத்தை இல்லனா ஏற்படுத்தி, நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். ஓகே. நீக்குதல்ங்கதா இது வெறுமனே வாக்கு சார்ந்தது, வாக்குரிமை சார்ந்தது இல்ல, இங்க குடியுரிமை சார்ந்ததா இருக்குது. நாளைக்கு நீங்க உங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லுங்களேன் வச்சுங்களேன், மறுபடியும் போய் இங்க அலையணும்னா ம். நீங்க ஒவ்வொரு ஆபீஸா அலைஞ்சி தாசில்தாரை போய் பார்க்கணும், அப்புறம் ஜட்ஜை போய் பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் பார்க்க சொல்லுவாங்க. கடைசியில உங்களுக்கு அந்த வாக்கை ரீட்டைன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய கடினம். ம். அப்ப இதுக்காகவே காத்து கடந்து வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்க 80-90 வயதுக்காரர்கள், நடக்க முடியாதவர்கள்லாம் ஈஸி சேர்ல தூக்கிட்டு வந்தாங்க. ம். சென்னையெல்லாம் தூக்கிட்டு வந்து ஓட்டு போட்ட இடங்கள் நிறைய இருக்குது, ஆமா. ஊர்கள்லையும் உண்டு. ம். அப்ப அதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய தேவை ஏன் அவங்களுக்கு வருதுன்னா, இவ்வளவு வெயில். நீங்க ஏப்ரல் மாதத்துல அதிகமான வெயில், இந்த வருஷத்தை மாதிரி மோசமான வெயில நம்ம பார்த்திருக்கவே முடியாது. ம்.
அவ்வளவு வெயிலுக்கு மத்தியிலையும் வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எஸ்ஐஆர் மேல் இருந்த அச்சம். ஓகே. இப்ப எஸ்ஐஆர் வந்து நமக்கு ஃபுல்லா நன்மை செஞ்சிருச்சு, அது கரெக்டா தான் கழிச்சிருக்கு அப்படி சொல்ல வரல. அதிகமான நபர்களை கழித்திருக்கிறது. அது போக இருந்தவர்கள் எப்படியாவது வாக்கு போட்டணுங்கிற வேட்கையோடு வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். புதிய வாக்காளர்கள் நீங்க சொன்ன மாதிரி சில தொகுதிகளில் விஜய் நின்ற இடங்கள்ல போட்டிருக்கலாம். ஆனால் இது எல்லாமும் ஒட்டுமொத்தமாக காட்டுவதுங்கிறது பாஜகங்கிற அரசு நடத்தின எஸ்ஐஆர், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய உளவியல், இதை வீழ்த்த வேண்டிய என்டிஏ கூட்டணியை அடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை, இதற்கு இடையில போங்கா வந்து நிற்கிற விஜயினுடைய அளப்பறை, இது ரெண்டையும் தவிர திமுகவுக்கான வாக்குகள் ஸ்திரமாக திடமாக வந்து சேர்ந்திருக்குது. இதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. அது ஏங்கிறத அப்புறம் சொல்றேன். என்னதான் இந்த சதவீதத்துல அதிகமாகல, வாக்குகள் எண்ணிக்கையில தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து மே 4 நடக்க போகுது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. விஜயோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜயோடைய வாக்கு சதவீதம்ங்கிறது தேர்தலுக்கு முந்தைய ஒரு சூழ்நிலையில 10ன்னாங்க, 15ன்னாங்க, 20ன்னாங்க. விஜய் தனக்குத்தானே 30ன்னு சொல்லிட்டாரு. இப்படி அதாவது 15% சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டுலாம் வந்து பேசிட்டு போனாரு. பிரசாந்த் கிஷோர் 15% ஒரு மேடையில விஜய் தனக்குத்தானே 30ன்னு சொன்னாரு. என்ன தரவுகள் இருக்கு? ஏதாவது ஒரு தரவு இருக்கா? ஏதாவது ஒரு கள நிலவரம் இருக்குதா? உங்க கையில ஏதாவது டேட்டா இருக்கு? சர்வே என்ன இருக்கு? விஜய் சர்வே விஜய் அவர் வீட்டுக்குள்ள எடுத்த சர்வே, அவங்க அப்பா அவர் ஆள் வச்சு எடுத்த சர்வே சொல்லக்கூடாது. நீங்க சி ஓட்டர்ஸ் அக்னி நியூஸ் ஏஜென்சியா இருக்கட்டும், அல்லது போல் டிராக்கர் மாதிரியான இதா இருக்கலாம், அது போல் இந்தியா, அதாவது இன்சைடு எலெக்ஷன் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 180 தொகுதிகளை திமுக ஜெயிக்கிறது. 10 to 12% விஜய்க்கு கொடுக்குறாங்க. 40% திமுக கொடுக்குறாங்க. 33-34% அதிமுக கொடுக்குறாங்க. அவர்கள் சீட் கன்வர்ஷன் ரேட் ரொம்ப குறைவா இருக்குது. 50லேருந்து 55 தான். இதுக்கு மேல என்ன வேணும்? சரிங்களா? உங்ககிட்ட எந்த தரவுகளுமே கிடையாது. விஜய்ங்கிற ஒரு புது அன்டெஸ்டட் அன்ப்ரூவனை வச்சுக்கிட்டு எப்படி உறுதியாக பேச முடியும்? ஒண்ணு. இன்னொன்னு, நான் பார்த்தது களத்திலேயே டிவிகேவுக்கு அவங்க பூத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க போய் பார்த்துட்டு அவங்கள முதல்ல மதிச்சு அவங்க கிட்ட போய் ஸ்லிப் வாங்கிறது கூட ஆள் கிடையாது. ஒரு சில ஆட்களை அவர்கள் வலிந்து பிடித்து இழுத்து பேசி கொண்டிருந்தார்கள், நான் பார்த்தேன். ஆனா அதிமுகவுக்கு போறவங்க 1-2 பேர் இருக்கிறாங்க. திமுக கிட்ட எப்பவுமே போய் ஸ்லிப் வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக திமுகவுக்கான கோட்டையாக இந்த சென்னை இருக்கிறது. மற்ற களங்கள்ல இருந்து, மற்ற பகுதிகள்ல இருந்து வர்ற நிலவரமும் நான் ஊர்ல எல்லா பக்கமும் விசாரிச்சேன். விஜய்க்கு இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 5% வந்தா பெரிய விஷயம். ஸோ ஒட்டு மொத்தமா எனக்கு என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு 8% வாக்குகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 8 வந்து அன்னைக்கு தெரியும். அதுக்கும் கீழே குறையிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கருத்து. இப்போ விஜய் வந்து 8% எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விஜயை ஒப்பிடக்கூடிய சிரஞ்சீவி வந்து முதல் தேர்தல்ல 18% எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு சில தொகுதிகளுமே வென்றிருந்தாங்க. எல்லாத்தையுமே கழிச்சிட்டு காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ 18% எடுத்த சிரஞ்சீவியே கழிச்சிட்டு போறாரு அப்படின்னா 8% வச்சிருக்கக்கூடிய விஜய் வந்து தாக்கு பிடிப்பாரா? சிரஞ்சீவி கூட ஒப்பிட்டு பார்க்கலாமா? இல்ல, விஜயை பொறுத்தவரையிலும் வந்து விஜய் தாக்கு பிடிக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. அதாவது சிரஞ்சீவியாவது கலைச்சிட்டு போய் ஒரு கட்சியோட இணைஞ்சாரு. இவர் ஒருவேளை கலைச்சிட்டு போய் இணையறதா இருந்தா பாஜகவோட தான் இணைவாருங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ராம்தாஸ் அத்வாலே ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் நம்மோடு தான் அவர் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அமைஞ்சாங்கிறது மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னொன்னு சொல்றேன். ஒருவேளை இப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, விஜய் எந்த அடிப்படையில் இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் மட்டும் சொல்லல, தொல் திருமாவளவனே சொல்றாரு. விஜய் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜகவால் திட்டமிட்டு களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல மயிலாப்பூர் அறிவுஜீவிகள்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, விஜயை இணைப்பதனால் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் விஜய் இணைப்பது காலதாமதமாகிட்டே போனுச்சு. அதிமுக அழைச்செல்லாம் பார்த்தது, விஜய் வர்றதா இல்லை. அப்போ இந்த ஒரு முரண்பாடு களத்துல ஜெல்லாகாது, அது வேலை செய்யாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் என்ன பண்றாங்க, நீங்க தனித்து நின்னுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அதை அனுமதிக்கிறாங்க. இந்த அனுமதிப்பதுங்கிறது எதுக்குன்னா, தனித்து நிற்பதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க.
பெரும்பான்மை இந்து வாக்குகளை எல்லாம் நாங்கள் என்டிஏ கூட்டணியில கன்சாலிடேட் பண்ணிடுவோம், சிறுபான்மை வாக்குகளை எல்லாம் நீங்க புடுங்கணும். அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் இந்த கூட்டணி முறிந்ததற்கு பிறகு, அதாவது அதிமுகவுடனான ப்ரொபோசல் குறைஞ்சதுக்கு பிறகு விஜய் தன்னை கூடுதலாக கிறிஸ்தவனாக காட்டிட்டார். ஜோசப் விஜய். ஆமா, தன்னை ஜோசப் விஜய்னு காட்டினது மட்டும் இல்லாம நீங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடினது, அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்களின் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்கு என் பக்கம் தான் இருக்குன்னு அடிச்சு பேசினார். நீங்க திருச்சியில உள்ளதெல்லாம் பேசினப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சிறுபான்மையினர் வாக்கு நம்ம பக்கம் தான் இருக்கு அப்படின்னு பேசினார், வெளிப்படையா பேசினார். இது எல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக பக்கம் போகுது, அதை தடுப்பதற்கு. கடைசி நேரத்துல சர்ச்சுக்குள்ள கூட போயிட்டு வந்தார், சர்ச்சில் முட்டிகால் போட்டு கிறிஸ்தவனாக தன்னை முழுவதுமாக காட்டி கொண்டார். மற்ற இடத்துல எல்லாம் போனதுங்கிறது ஒரு பொதுவா போயிட்டு வந்தாரே தவிர சர்ச்சுக்குள்ள போகும்போது மட்டும்தான் முட்டிக்கால் போட்டு அவர் வந்து தொழுகை அந்த பிரேயர் பண்ணாப்ல. ஸோ இது எல்லாம் தன்னை கிறிஸ்தவனாக கூடுதலாக காட்டி கொண்டு, குறிப்பாக திருச்சியில அங்கே இவர் சார்ந்த சமூகம், அது போக அவருடைய மதத்தவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க, அதையெல்லாம் கவர் பண்றதுக்காக போடப்பட்ட நாடகம் தான் இது. ஸோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பாஜக எப்பவுமே சொல்லும் 70-30 தான் எங்களுடைய டார்கெட். அதாவது 70% இந்துக்கள், 30% சிறுபான்மையினர். இந்த போட்டியில தான் நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம். அதுலயும் கூட அந்த 30% நாங்கள் விரும்புகிற ஒரு நபருக்கு தான் போகணும். இப்போ 70% இந்துக்களுக்கு நாங்க இருக்கிறோம், 30% கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்களுக்கு விஜய், நீங்க விஜயை தேர்ந்தெடுங்க அப்படின்னு பாஜகவே சொல்லுகிறது. சரிங்களா? சோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு உருவாக்கப்பட்ட பிராக்சி தான் விஜய். இப்ப இப்படி வச்சுக்கோங்க, விஜய் அப்படி வாக்குகளை வாங்கவில்லை. விஜயனுடைய வாக்கு பேட்டர்ன்ங்கிறது திமுக கிட்ட இருந்து ஒரு 10 வாக்கு, அதிமுக கிட்ட இருந்து ஒரு 10 வாக்குன்னு சொல்லி அவர் 5-5% 2 பக்கமா வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதை கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாங்கன்னா இவரால் நமக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அதனால இந்த ஜீவன் இனிமேல் அடுத்து வளர வேண்டிய தேர்தலில் இப்படி ஒரு புது முகம் நமக்கு தேவையில்லை அப்படி நினைக்கும். அப்படிதான் நினைக்கும். இன்னும் கூடுதலா வாக்கு சதவீதத்துல அதிமுக பக்கம் கூடுதலாக அடி வாங்கி இருந்தால், ஏதாவது மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய, அல்லது ஏன்னா நீங்க ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அதிமுக தானே போகணும், அதை அதிகமாக விஜய் அறுவடை செய்திருந்தால், புது வாக்குகள் எல்லாம் விட்டுருங்க, புது வாக்குகள் இப்போ கோர் திமுக வாக்குகளை விட்டுருங்க, பெண்கள் வாக்குகளை விட்டுருங்க, இந்த மாற்றம் வேணும்னு சொல்லுகிற குரூப் இங்க போகும் இல்லையா அதிமுகவுக்கு, அது கட்டாயி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய்க்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது. இந்த கணக்குமே இருக்கு சார். இப்போ விஜய் வந்து எவ்வளவுதான் அதிகமா வாக்குகள் வாங்கட்டுமே அது வந்து திமுகவுக்கு தான் சாதகம் அப்படிங்கிற ஒரு கணக்குமே இருக்கு. ஆமா, அது ஒரு கணக்கு சொல்றாங்க. அது எப்படின்னா அந்த கணக்குக்குள்ள எனக்கு உடன்பாடு கொஞ்சம் குறைவு. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிக வாக்குகளை விஜய் வாங்கினால் அது அதிமுக வாக்குகளாக இருக்கும், அதனால அது வந்து திமுகவுக்கு லாபம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அல்லது கோர் அதிமுக வாக்குகளை அவர் உடைப்பார், ஏன்னா அங்க ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லைல்ல, அது இங்க வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனா அதுல எனக்கு என்ன மாற்றுக்கிறதுன்னா, அவரு 5% வாங்கினாலும் 2.5 பெறுவார். இங்க இருந்து 2 அங்க 2 அல்லது ஒருவேளை திமுக சைட்ல இருந்து ஒரு 2, அங்க இருந்து ஒரு 3. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் பிளஸ் கோர் அதிமுக வாக்குகள், ஏன்னா அவங்க விரக்தியில இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு இந்த பக்கம் வரும். ஒருவேளை 10% வாங்கினா இங்க ஒரு 4, அங்க ஒரு 6, இப்படிதான் எப்படி பார்த்தாலும் திமுகவுல இருந்து ஒரு பங்கு வரும். அந்த பங்கு இவர்கள் நினைப்பது மாதிரி திமுக கிட்ட இருந்து 8%, இங்க இருந்து ஒரு 2% அப்படின்னு இருந்தா விஜயை சர்வைவல் பண்ண விடுவாங்க, இல்லைன்னா விடமாட்டாங்க. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வெளிப்படையா திராணி கூட இல்லைங்க, தன்னுடைய சொந்த படம் வெளிவரல, அதை வந்து திமுக மேல பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க பிரச்சனையே திமுக காரணம். தணிக்கை குழு யாரு கையில இருக்குது? அது வந்து பாஜக கையில இருக்குது. அதை குறித்து பேசுறதுக்கு தயார் இல்லை. ஆனா பாஜக உண்மையிலேயே அது அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. விஜய்க்கு உண்மையிலேயே என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துருக்கலாம்ல, படம் வரட்டும், அது ஒரு ஹைப்பை ஏத்தட்டும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. படம் வந்துச்சுன்னா அது 2 பக்கம் வாக்குகளையும் அடிக்கும். திரைப்படத்துக்கு அது வந்துச்சுன்னா அதிமுக வாக்குகளையும் காலி பண்ணும், திமுக வாக்குகளையும் காலி பண்ணும். விஜயை நாம் நிறுத்தி இருப்பது என்பது அவர் ஒரு கிறிஸ்தவ அவதாரமாக மட்டுமே தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும்.
கிறிஸ்தவ வாக்குகள் இஸ்லாமியர் வாக்குகளை மட்டுமே வாங்கணுமே தவிர நம்ம பக்கம் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சோ இந்த இடத்தில் நான் சொல்வது அப்படி நடக்க போறதில்லை. பாஜகவின் கணக்கு அங்கே பொய்த்து போகும். அப்படி பொய்த்து போச்சுன்னா கணக்கை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு இன்னொரு எம்ஜிஆர் இன்னொரு ஜெயலலிதா எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எடப்பாடியே தேவையில்லை, நாங்க நேரடியாக திமுக பாஜகன்னு சித்தாந்த எதிரிகளாக சண்டை போட்டுக் கொள்வோம் அப்படித்தான் நிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்துருச்சு அந்த மாதிரி அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க அண்ணாமலை ஒரு பேட்டியிலே சொன்னாரு, அதிமுக ஒரு பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் மட்டும்தான், உண்மையிலேயே ஐடியாலஜிக்கலி ஆப்போனன்ட் நாங்க தான், பாஜக தான் திமுகவின் உண்மையான எதிரின்னு சொன்னாரு. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது. திமுக முழு முதலாக எதிர்ப்பது, அழிக்க நினைப்பது, காணாமல் செய்ய நினைப்பது இந்துத்துவ RSS சித்தாந்தம் தானே தவிர அதிமுக ஒரு சித்தாந்தமும் கிடையாது. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் எடுத்துட்டு வராங்க. ஆமா, அதனால அவங்க பலவீனமா வீக்கா இருக்காங்களே தவிர சித்தாந்தம்னு பாத்தீங்கன்னா நம்ம அழிக்க நினைப்பது சிறியதாக இருந்தாலும், அந்த கட்சி சிறியதாக இருந்தாலும் சித்தாந்த ரீதியில் அதுதான் பெரிய கட்சி. சோ அதனால அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்குது. இப்ப இந்த இடத்துல விஜய் வளர்ந்தாருன்னா விஜய் தேவையில்லாத ஒரு ஆணிதான். அதை பிடுங்கி தூர வீசுவதற்கு பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் திட்டமிடுவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பொதுவா மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஆளும் தரப்புக்கு தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், புதுசா மாற்றம் அப்படின்னு ஒரு கட்சி வரும்போது. ஆனா இந்த முறை அப்படியே ஆப்போசிட்டா எதிர்கட்சிக்கு அது பாதிப்பா மாறுதா சார்? இல்ல, அது இயல்பான ஒரு விஷயத்த பாருங்க. ஆளும் கட்சிக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆளும் கட்சிக்கு அதான் சொல்றேன், ஆளும் கட்சி வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் கடைசியா 5,000 ரூபாய் நேரடியா கொடுக்கப்பட்டாச்சு. 1,31,00,000 பேர்ல 30 லட்சம் பேரை கழிச்சிருங்க. 1 கோடி வாக்குகள் இருக்கா? 1 கோடி வாக்குகள் அந்த அம்மா வாங்குற காசு வாங்குற அந்த அம்மாவுக்கு ஒரு 2 பசங்க இருக்க மாட்டாங்களா? சரிங்களா? அந்த பசங்கள்ல ஒரு 2 பேர் வாக்கு போட மாட்டாங்களா? அது அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 2 வாக்குகள் ஆயிடும். 1 கோடி பெண்கள் இருக்கிற ஒரு குடும்பத்துல 2 கோடி வாக்குகள் வந்துடும். சரிங்களா? நீங்க அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்டேஜ்? 4.5 கோடி வாக்குகள்ல 2 கோடி வாக்குகள் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமே நான் சொல்றேன். அது போக மகளிர் பேருந்து பயணம் இருக்குது, அப்புறம் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கான உதவித்தொகை இருக்குது, லேப்டாப் கடைசியா லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி பெனிஃபிட் அடைஞ்சவர்களே பல லட்சம் பேர், பல கோடி பேர். இதுலயே எதிர்ப்பு எப்படி வருதுன்னா இதெல்லாமே எங்களுடைய வரிப்பணம் தானே, அதுதானே எங்களுக்கு. அப்படி ஒரு வரிப்பணம் இருந்துச்சுன்னா அந்த வரிப்பணத்தை எடுத்து கடந்த ஆட்சியாளர்கள் கொடுத்திருக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா? பழனிசாமி அதெல்லாம் முடியாதுங்க, வாய்ப்பு இல்லைங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் ஏதோ தேர்தலுக்கு சொல்லிட்டாமே தவிர தெரியாம அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. ஆனால் அதை செஞ்சு காட்டியது திமுக அரசு. நம்பகத்தன்மையற்ற ஒரே தலைவர் இந்த எடப்பாடி பழனிசாமி தான். யார்கிட்ட எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றது கிடையாது. அது பிரேமலதாவாக இருந்தாலும் சரி, அது சசிகலாவாக இருந்தாலும் சரி, அது மோடியாக இருந்தாலும் சரி, அது மக்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியால் ஒரு நன்மை யாருக்குமே கிடையாது, அவர் குடும்பத்தை தவிர. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட தலைவரை நம்பி எந்த மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க. நம்பகமான ஒரு தலைமையாக ஸ்டாலின் இருக்கிறார், நம்பகமான ஒரு கூட்டணியாக கட்சியாக திமுக இருக்கிறது. அது வெற்றி பெறுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ குறிப்பா நம்ம எடப்பாடி தொகுதியவே எடுத்து பார்த்தோம்னா அதுல அதிகமான வாக்குகள் 92% வாக்குகள் பதிவாகி இருக்காங்க. தாவேகா போட்டி கூட இடல. அப்போ இது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமா எடுத்துக்கலாமா, இல்லனா சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தாவேகா ஆதரவு அளிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அதாவது ஒரு வகையில அதிமுகவும் தாவேகாவும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. நான் பாஜகவோட இவர்கள் ஒரு தொடர்புல இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா, அதிமுக கரெக்டா பெரம்பூர்ல கேண்டிடேட் போடல, அதுக்கு பதிலா பாமகவுக்கு கொடுத்துருச்சு. அதே மாதிரி இங்க நின்ன கேண்டிடேட் கடைசி நேரத்துல ஓடி போயிட்டாப்ல. தாவேகா என்ன பண்ணுது, அதை தூக்கி அந்த கேண்டிடேட் மேல போடுறதை தவிர உங்கள்கிட்ட இன்னொரு கேண்டிடேட் நீங்க சபார்டினேட் வச்சிருப்பீங்க இல்லையா, 1க்கு 2வது வச்சிருக்கீங்க, அவரும் காணாம போயிட்டாரு. அப்போ இது எல்லாமே நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நான் அழுற மாதிரி அழுறேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு டைப்பா அழுகிறதாப்புல, எங்களுடைய வாக்காளர்களை இது பண்ணிட்டாரு இந்த உதிரி கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பேசுறாரே தவிர, ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கட்சியும் நடத்த முடியல, ஒரு கேண்டிடேட்டையும் போட முடியலங்கிற அளவில் தான் உங்களுடைய தகுதியான்னு கேள்வி இருக்குல்ல. அப்ப அதுக்கும் அசிங்கப்படுறதுக்கு விஜய் தயாரா இல்லை. இப்போ விஜய்க்கு அசிங்கத்தின் மேல் அசிங்கம் நடந்துட்டு இருக்குது ஒண்ணு. இன்னொன்னு, இது இவர்கள் திட்டமிட்டு தான் செய்யறாங்க.
ஓகே. எடப்பாடி தொகுதியில எடப்பாடியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? இன்னொன்னும் கவனிச்சுக்கோங்க, எடப்பாடி தொகுதியில அவர் சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அவருடைய கொங்கு வெள்ளாள சமூகத்தவர்கள் ஒரு 20% 15% 10 ஒரு 5 இல்ல 10% தான் இருப்பாங்க. ஓகே. 90% பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்களினுடைய இதுதான் கூட்டம் அதிகம். நீங்க அன்புமணி ராமதாஸை கூட்டணியில் சேர்த்து வைத்திருப்பதே எடப்பாடி தொகுதியில வெற்றி பெறணுங்கிறதுக்காக தானே தவிர, மற்றபடி எடப்பாடி மத்த அன்புமணி மேல பெரிய வேற எந்த பிடிப்பும் அதுவே கிடையாது. 2ஆல சார் பிரிஞ்சிருக்கு. அப்படி பார்த்தாலும் அந்த வாக்குகள் போகாதே. வாக்குகள் குறைவதற்கு அதாவது பொதுவாகவே வன்னியர் மக்களிலேயே பெரும்பகுதி பேர் இன்னைக்கு அன்புமணியையோ அல்லது ராமதாஸையோ 2 பேரையுமே நம்புவதற்கு இல்லை. ஓகே. கடைசி கட்டத்துல ராமதாஸ் அவர்கள் ஒரு வருத்தப்பட்டு இந்த தீய சக்திக்கு ஓட்டு போடாதீங்க, இவர்கள்லாம் அழிவு சக்திகள் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து ஒரு மோசமான கூட்டணி, என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பகிரங்கமா சொல்லிட்டாரு. அதனால ஒரு கோரான பாமக ஓட்டு இருக்கு, பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஐயா சொன்னதை கேட்டுட்டு மாத்தி போடுவாங்க. அதுவும் குறிப்பா அன்புமணி கூட்டம் மாத்தி மாத்தி பெட்டியை வாங்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்குங்கிறதுனால அவர்கள் மேல் இருந்த நம்பகத்தன்மை அந்த மக்களுக்கு முற்றிலுமாக அற்று போனது. பெரும்பகுதி பேர் திமுக பக்கம் வந்து விட்டார்கள். அதனால திமுகவில் ரெப்ரசன்டேஷனும் அதிகமா இருக்குது. அதிக அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை தான் இருக்காங்க. ஏன்னா எண்ணிக்கையும் அதிகம், அமைச்சரவையில் இடமும் அதிகம். அது ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு. அதனால உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கிற கட்சியாக திமுக தான் இருக்கிறது. அதனால மக்கள் அதிகமா போடுவாங்க. எனக்கு தெரிந்து எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவது கடினம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, எப்பவும் போல எல்லா தேர்தல்களையும் இந்த விமர்சனம் வந்து கண்டிப்பா வந்துடும், கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த முறை வந்து தாவேக்காவை வீழ்த்தணும், அவங்கள பார்த்து பயந்து போய் திமுக வந்து கள்ள ஓட்டு போட்டாதான் ஆதவர்ஜுனா தேர்தல் முடிஞ்ச கையோடய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க சார். வால்பாறையில வந்து அந்த இவிஎம் மிஷின் இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்து ஒழுங்கா சீல் வைக்கல, குறிப்பா திருச்சி கிழக்குல வந்து 1 மணி வரைக்கும் சேஃப்டி ரூமுக்கு எடுத்துட்டு போகல, இப்படி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதாவது ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில வாயில வந்ததெல்லாம் பொய். அதாவது எதெல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் திமுக தலையில் கேட்டு. நீங்க அவர் என்ன சொன்னாரு, இங்க சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் போயிட்டு வந்து லேண்ட் ரோவர் கார்ல மேல டாப் ஓபன் பண்ணிட்டு டாடா காமிச்சிட்டு வராது. அதுவே முதல்ல எலெக்ஷன் விதிகள் அமலில் இருக்கும்போது நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது, நான் அப்படிலாம் செஞ்சுட்டு வந்தாப்புல. அது வந்து அதாவது அந்த அலுவலகத்துக்குள்ளே வச்சு நீங்க அப்படி செய்யக்கூடாது, அதுவே சட்ட விரோதமானது, அதுக்கே கேஸ் போடலாம். ஆனா இனிமேல் பாருங்க, தொடர்ந்து அண்ணன் பிரச்சாரம் அனலா வருவாரு. ஆமா, அனலா வருவாரு, பயங்கரமா வந்து பத்தி எரிய போது தமிழக தேர்தல் கழகம்னு சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்கள் தான் வந்தாரே தவிர 7-8 இடங்கள் கேன்சல். கடலூருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, 3 மணி நேரத்துக்கு மேல கொடுத்துட்டாங்க, கடலூருக்கு போகல, கடைசி வரைக்கும் போகல. இன்னும் வேடிக்கை என்ன தெரியுமா, கடலூருக்கு விஜய் வர்றாருன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இவருக்கு யாருக்கு உதயநிதிக்கு கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் உடனே அவர் வேற இடத்துக்கு போயிட்டார், லால்குடி போயிட்டார். அதே நாள் அந்த டைமிங் எனக்கு கிடைக்கல, அந்த அனுமதி கிடைக்கல, அவங்க முன்னாடி அனுமதி வாங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா உனக்குன்னு டைம் ஒதுக்கி கொடுத்தாச்சு, அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, 8 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்திருந்தாங்க விஜய்க்காகவே, போகல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி எந்த வேலையுமே செய்யற கிடையாது. உன் வீட்டுல எது பிரச்சனைனாலும், உன் வீட்டுல தண்ணி வரலையா அதுக்கு திமுக தான் காரணம், உன் வீட்டுக்கு காலையில பால்காரன் பால் போடலையா அதுக்கும் திமுக காரணம் தான். இது என்னன்னா எல்லா விஷயத்துக்கும் திமுகவை சாட்டுவது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதை மக்கள் நல்லா கவனிச்சுட்டே இருக்காங்க. எதை எடுத்தாலும் திமுக தானே, அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துரும். ஆமா, எல்லாத்துக்குமே எதுக்கு எடுத்தாலும் திமுக. நாளைக்கு நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இவனுங்க மண்ணை கவ போறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு மண்ணை கவுவாங்க. இதுக்கும் திமுக தில்லுமுள்ளு பண்ணிடுச்சு, திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்வதற்கு கூச்சம் இல்லாதவங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்குது. திமுக ஒரு கட்சி இல்லைங்க, அது தமிழ்நாட்டின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியா இருக்குது. நீங்க எஸ்ஐஆருங்கிறதுல இவ்வளவு பெரிய நெருக்கடி நடந்துச்சு, அதையும் மீறி அவர்கள் களத்துல வேலை செஞ்சாங்க. 2 கோடி வாக்காளர்களை குடும்பங்களை போய் பார்த்தாங்க, அவர்களுக்கு உதவுனாங்க. அதிமுக காரர்களுக்கு கூட எஸ்ஐஆரில் பேர் வரணுங்கிறதுக்காக வேலை செய்ததுதான் திமுகவினுடைய பிஎல்ஏக்களினுடைய பணியை தவிர இவங்கள மாதிரி கிடையாது. அப்போ களத்துல அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு,
இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல கடுமையான மோதல் இருக்குது. கடைசி 5 நாள்ல. ஆமா, இது வந்து பிரச்சாரம் ஒரு பக்கம் தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நாம வேலை அவ்வளவு செய்ய வேண்டி இருக்குது. இதுக்கு மத்தியில இருக்கிற எம்பிக்களை எல்லாம் நீங்க அங்க அனுப்பி களத்துல நிக்க வேண்டியவங்க, அவங்க இந்த கட்சிக்காக வேலை செய்ய வேண்டியவங்களும் அங்க கடைசி நேரத்துல அங்க போராடிட்டு இருந்தாங்க. முதல்வர் இதையும் சேர்த்து பார்த்துட்டு இருந்தாரு. அதுல வெற்றியும் பெற்றாங்க. சோ இந்த கோபத்தை எல்லாம் பாஜக தன் மனசுல வச்சிட்டு இருக்குது. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் பேக். நீங்க வந்து 13 வருடத்தில் ஒரு அரசவையில், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களால் பின்வாங்கிய ஒரே விஷயம், மோடி அரசு பின்வாங்கியது இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பின்வாங்கல் நமக்கு நடந்திருக்குன்னா எப்படியாவது ஒரு தில்லுமுல்லை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் செஞ்சிடணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்குது பாஜக. இதுக்கு மத்தியில இந்த பாஜகவின் கைக்கூலி என்ன சொல்றான், திமுக தப்பு பண்ணிடுச்சு அப்படிங்கிறான். சரிங்களா? இது எல்லாம் திட்டமிட்ட சதி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க டிஜிபி மாத்தல, அது மாத்தல, இது மாத்தல, இவன் கத்துவான். காத்துன அடுத்த நிமிஷமே தேர்தல் கமிஷன் அதை மாத்தினுச்சு. சரிங்களா? அப்ப இதே மாதிரி இங்க தில்லுமுல்லு நடந்துச்சுன்னு இவன் கத்துவான். அந்த தில்லுமுல்ல எல்லாம் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இல்ல அது அதிமுகவும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கல்ல, அவங்க குற்றச்சாட்டை ஏத்து மாத்தினாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. அதாவது நீங்க ரெண்டு பக்கமா இருக்குது. அதிமுக என்ன சொல்லுகிறதோ அதையே தான் இவங்களும் சொல்றாங்க. யாரு? தாவேகாவும் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன டேட்டா இருக்கு சொல்லு. உன்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? நான் உன்ட டேட்டா சொல்றேன், சொல்லட்டுமா? எத்தனை லட்சம் பெண்கள் பீகார், ஒரிசா, குஜராத்தில் காணாமல் போயிருக்காங்க. பாலியல் ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லை, அது 80,000க்கும் மேற்பட்ட என்ன சொல்றதுன்னா பதிவுகள் இருக்குது. ஒரு வருடத்தில் 80,000க்கும் மேலான கேஸுகள் பதிவானது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல தான். பீகார்ல இவர்கள் எல்லாம் எங்கே பாஜக ஆளுகிறதோ அந்த இரட்டை இன்ஜின் சர்க்கார்ல தான் நடந்திருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. 20,000க்கும் குறைவான வழக்குகள் தான். அப்படி இருக்கும்போது எந்த தரவுமே இல்லாமல் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது மிகச்சிறந்த இடத்தில் தமிழ்நாடு இருக்குது. நார்த் ஈஸ்ட்ல இருந்து இங்க பெண்கள் வராங்க. அவருக்கு விருப்பமான ஆடைகளை அணிஞ்சிட்டு போறாங்க. எங்க ஊரை விட சுதந்திரமாக இங்கேதான் எங்களால் இருக்க முடிகிறதுன்னு பல இடங்கள்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. நீ என்ன சொல்ற? பாதுகாப்பு இல்லை. அப்ப பாஜக என்ன சொல்லுகிறதோ, அதிமுக என்ன சொல்லுகிறதோ அதையே தான் நீ பேசுற. கொஞ்சம் வெளியில அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் முலாம் பூசிக்கிடுற, வேஷம் கட்டிக்கிடுற. உனக்கு திரையில வேஷம் போட்டு இதுவும் இங்கேயும் பழகிடுச்சு, தரையிலையும் நீ வேஷம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறத நினைக்கிறேன். சார், பெண்கள் அப்படின்னு பேசினதுனால கேட்கிறேன், பெண்களோட வாக்குகளுமே இந்த தடவை வந்து அதிகமாக இருக்கு. இது யாருக்கு சாதகமா இருக்கும்? கண்டிப்பாக பெண்கள் வாக்குகள் அதிகமாக வேண்டும். அது அதிகமாகி இருக்கிறது. அது திமுகவுக்கு தான் நல்லது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1,31,00,000 பெண்கள் நேரடியாக 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல விழுந்து பெனிஃபிஷரிஸ். ஒண்ணு. இன்னொன்னு, அது 3 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அதை நினைவுபடுத்துறதுக்கு கரெக்டா 8,000 ரூபாய் கூப்பன் வந்துடும். நான் வீட்டுல எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறேன்னு விளம்பரம் போயிட்டு. திமுக ஜெயிச்சா தானே சார் வரும்? இல்ல, அதுதான் மறுபடியும் சொல்றேன். நம்பகத்தன்மை வேணுங்களா சார்? வேணுங்களாங்க. நீங்க இதை நான் உத்தரவாதம் நான் சொல்றேன், இதை செய்வேங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? 15 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல நாங்க வந்து கருப்பு பணத்தை மீட்டு வந்து கொண்டாந்து போடுவோம்னு சொன்னாங்க. யாரு? என்டிஏ தான் சொன்னிச்சு. போட்டுருச்சா? இல்ல. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா? இல்ல சார். ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அதெல்லாம் தேர்தலுக்கு சொல்ற ஒரு சும்மாங்க, ஒரு ஜூமலாங்க அப்படின்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு. எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்புள்ள மனிதன், தேர்தல் வியூகங்கள்ல மிக பிரமாதமாக இருக்கக்கூடியவர். அப்ப இப்படி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கூட்டம். பிரேமலதாவுக்கு 2 முறை நான் வந்து சீட்டு தரேன், ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி ஏமாத்தினாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்குள்ள வந்த அடுத்த நிமிடமே ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டாரு. இன்னும் சொல்றதா இருந்தா ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிஞ்சு சீட், அதாவது எத்தனை எம்எல்ஏ சீட்னு உறுதியாகிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு ராஜ்யசபாவை கொடுத்து சுதீஷ் அதுல பதவி பிரமாணமே எடுத்துட்டாரு. அப்ப எந்த அளவிற்கு ஸ்டாலின் நம்பகத்தன்மையாக இருக்கிறார். இப்ப பெண்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இல்ல, ஆனா பெண்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கறது வந்து, விஜய் அண்ணா வந்து இந்த தடவை முதலமைச்சர் ஆகலன்னா நானும் செத்து போயிட்டு என் வீட்டுல இருக்கவங்களையும் கொண்டுருவேன் அப்படி எல்லாம் பேசுறாங்க. அந்த அளவு ஆதரவு பெண்கள் கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு சர்டிஸ்ட் மனோநிலை. ஊர்ல
10 ஒரு கொலைகாரனோ ஒரு சேடிஸ்டோ எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கழித்து கட்டப்பட்ட இந்த சமூகத்தில் பதர்கள் மாதிரி. ஓகே. நீங்க ஒரு குளத்துக்குள்ள ஒரு 1000 மீன் இருக்கும், சத்தமே கேட்காது. 4 தவளை இருக்கும், சத்தம் ஓவரா கேட்கும். இப்போ குளம் ஃபுல்லா தவளை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. வலையை வீசினா எத்தனை ஆயிரக்கணக்கான மீன்கள் உள்ள இருக்குது, அது சத்தம் இல்லை. 4 தவளை இருக்குது, அந்த தவளை சத்தம் போட்டுட்டு இருக்குது. இந்த 4 தவளையில தான் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் இருக்குதுங்க என்னுடைய. அந்த 5000 ரூபாய் கொடுத்ததா நீங்க சொல்லியிருந்தீங்க சார், அது ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அது வந்து இந்த தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிதி மாதிரி, அதை வந்து மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மாற்றத்தை தேடி வந்துருவாங்க அப்படின்னு அதை அர்ஜுனா சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தலுக்காகத்தான் கொடுக்கப்பட்டுச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது கண் உள்ள அறிவுள்ள எல்லோருக்குமே தெரியும். எப்படி 41 பேர் செத்ததுக்கு விஜய் தான் அடிப்படை காரணமோ, அதே மாதிரி 5000 ரூபாங்கிறது தேர்தல் காரணங்களுக்காகத்தான் திமுகவால் கொடுக்கப்பட்டது. இது அடிப்படை அறிவு உள்ள எல்லோருக்குமே தெரியும். உனக்கு இந்த 5000 ரூபாய் கோடைகால விடுமுறை தொகை இது இந்த காரணம்னு திமுக சொல்றது பொய், அப்படி இல்லைங்க. அது வந்து திமுக இந்த தேர்தலை கணக்கில் வைத்துத்தான் கொடுத்ததுன்னு நீ சொல்றன்னா, விஜய் தான் காரணம்ங்கிறது மக்களுக்கு தெரியாதா? 41 பேர் செத்ததுக்கு ரொம்ப சிம்பிள் தானே, ஈஸியா டேலி பண்ணிட முடியும்ல. ஆனா அவர் வந்து ஓட்டுக்காக காசு கொடுக்கலையே. சொல்றது கேளுங்க, விஜய்னு ஒருத்தர் வராம அந்த இது நடந்திருக்க முடியாது. அதே மாதிரி தேர்தல்னு ஒண்ணு வராம இவங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? விஜய்னு ஒருத்தர் கரூருக்கு வராம ஸ்டாம்ப் ஐட்டம் நடந்திருக்க முடியாது. தேர்தல்னு ஒண்ணு 2026 ஏப்ரல் மாதம் வராம 2 மாசத்துக்கு முன்னாடி பணம் கிடைச்சிருக்க முடியாது. இது சிம்பிளான புரிதல். இதுக்கு வந்து பெரிய அறிவு தேவை கிடையாது. ஆனா ஓட்டு கட்சிகளை பொறுத்தவரையிலும் நான் இன்னொன்னையும் சொல்றேன், டைரக்ட் மணி அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து எத்தனை திட்டங்களை வகுத்து கல்வியை கொண்டு வந்து கொடுத்து, கல்வி படிச்சுட்டு போய் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிச்சு சம்பாரிச்சு வீட்டுக்கு காசா கன்வெர்ட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை சாதாரண மக்களின் கையில் வந்து சேர்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சிம்பிளா சொல்றேன். 1983 வாக்கில் ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் அவர் வந்து சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாங்க ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்துல ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா 1 ரூபா 1.25 ரூபா தான் இங்க கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேருகிறது. நீங்க இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய ட்ரம்ல இருந்து தண்ணியை திறந்து விடுவாங்க, அப்புறம் சின்ன கப்பு இப்படி சொட்டு சொட்டாகி கடைசியில் ஒரு சொட்டு தண்ணி தான் கீழே வந்து சேரும். அவங்க திறந்து விட்டது நிறைய தெரியும். அப்ப அதே மாதிரி ஒரு பணத்தை அல்லது ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அது 10 ரூபாயா இருக்குன்னா கீழே வந்து சேர்றது 1 ரூபாயா இருக்குது, இப்போ ரொம்ப குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ 1000 ரூபாய் திட்டத்தை எடுத்துக்கங்க, நேரடி மணி டைரக்ட் மணியை பொறுத்தவரையிலும் இங்க நீங்க 1000 ரூபாய்க்கு 12 மாதத்துக்கு 1 கோடி பேருக்கு 12,000 கோடின்னு ஒதுக்கிட்டீங்கன்னா அந்த 12,000 கோடியில இருந்து 1 ரூபாய் கூட நீங்க கமிஷன் அடிக்கணும். ரோடு போட்டா கமிஷன் அடிக்கலாம், சாக்கடை துருவார்னா அடிக்கலாம், தண்ணி பைப்பு போட்டா அடிக்கலாம், பாலம் கட்டினீங்கன்னா அடிக்கலாம், எது வேணாலும் அடிக்கலாம். ஆனா டைரக்ட் மணில அடிக்க முடியாது. அப்ப இந்த 8000 ரூபாய் கூப்பன்ல அடிக்கலாமா சார்? அடிக்க முடியாது. எப்படி அடிக்க முடியும்? 8000 ரூபாய் கூப்பன்ல 8000 ரூபாய்க்கு நீங்க ஒரு கம்பெனிக்காரன்ட்ட போய் பொருள் வாங்க போறீங்க. முன்னாடியாவது ஒரு குறிப்பிட்ட லேப்டாப் கொடுத்தா, இப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்துல லேப்டாப் கொடுத்தா அந்த குறிப்பிட்ட டெண்டர்ல நீங்க அடிக்க முடியும். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு டிவியில நீங்க வந்து டெண்டர்ல அடிக்க முடியும். நீங்க அந்த கூப்பனா கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கலாம். எல்லா பிராண்ட் டைம் போய் நீங்க கமிஷன் கேட்பீங்களா? முடியாது. சரிங்களா? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட 10 பிராண்டுன்னு சொல்லி பவுண்டரி வச்சிருந்தால் வேணா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலுமே அது சொற்ப அளவு. நீங்க ஒரு தரமற்ற பொருளை தயாரிச்சு அதை வந்து இப்போ உதாரணத்துக்கு 10,000 ரூபா ஒரு டிவிக்கான இது டெண்டரு, ஆனா செஞ்சது 2,000 ரூபா டிவின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா 8,000 ரூபாய் கம்பெனிக்காரன் அடிக்க முடியும். அதுல கிடைக்கக்கூடிய கமிஷனா இவங்க ஒரு 2,000 ரூபாயாவது அடிக்க முடியும். கரெக்டா? ஆனா அதே மாதிரி ஜெயலலிதா கொடுத்த, கலைஞர் கொடுத்த டிவி கூட ஓடுச்சு, ஜெயலலிதா கொடுத்த ஃபேன் ஓடலை. சோ அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த காயில் எந்த லட்சணத்துல இருந்தது நமக்கு தெரியும். ஆனா அப்படி அடிக்க முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, நல்ல தரமான கம்பெனி ரெஃப்ரிஜிரேட்டர்,
அந்த கம்பெனிகிட்ட நீங்கள் எவ்வளோ தான் கமிஷன் வாங்க முடியும்? இப்பவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஷாம்பு பாக்கெட்லாம் பெரிய லாபம் கிடையாது. பெட்டி கடையில் போய் கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கமிஷன் அது கொடுக்க மாட்டான். 1 பைசா 2 பைசா மேலே கொடுக்க மாட்டான் லாபம். ஏன்னா இந்த ஷாம்பு வச்சிருந்தா தான் கடை ஓடும். அப்படிதான் அவன் மார்க்கெட்டை உருவாக்கி வச்சிருக்கான். ஒரு நாளைக்கு 10 ஷாம்பு விற்க, இல்லை 100 ஷாம்பு கூட நீ வித்துக்கோ, அதனால கடைக்கு கூடியது 10 ரூபா தான். இதுதான் பெட்டி கடையோட பிரச்சனை. இதே மாதிரி சில பிராண்டுகள்கிட்ட போய் நீங்க காசை கேட்க முடியாது, இப்படிலாம் இருக்குது. அப்ப அதனால இதுல பெருசா அடிக்க முடியாது, இப்போ கூப்பன்லயே அடிக்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்களுக்கு கொடுக்கப்படுகிற டைரக்ட் பெனிஃபிட்ல எந்த பெரிய லாபமும் கம்பெனிக்கு கிடையாது. ஓகே, அப்போ ஏடிஎம்கே இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜ் மூலமா அடிக்கலாம்னு சொல்றீங்க நீங்க? ஃப்ரிட்ஜ் அடிக்கலாம். ஃப்ரிட்ஜ் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு டெண்டர் கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கலாம். ஓகே, நீங்க நான் கலைஞர் டிவியில கூட அடிச்சிருக்க முடியும். ஆனா கலைஞர் தரமான டிவியை கொடுத்தாரு, ஜெயலலிதா தரமற்றதை கொடுத்தாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம். இன்னைக்கும் கலைஞர் டிவி ஓடிக்கிட்டு இருக்கிற வீடு இருக்குங்க, எப்ப கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்த ஜெயலலிதா கொடுத்த மிக்சி இன்னைக்கு ஓடுற வீடு ஒரு வீடா காட்ட முடியுமா? முடியாது. அப்போ கொடுக்கறதுங்கிறதுல கூட ஒரு அக்கறை திமுகவுக்கு உண்டு, அடிக்கிறதுல மட்டுமே அக்கறை தான் அதிமுகவுக்கு உண்டு. இதுதான் அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. நான் அதனால சொல்றேன், இந்த பணம்ங்கிறது நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதுல பெனிஃபிஷியரிஸ் இன்னும் எக்ஸாக்டா சொல்றேன், 880 ரூபாய் ஒரு பெண்ணும் இந்த இலவச பஸ்ஸினால அனுபவிச்சிருக்காங்க ஒரு மாசத்துக்கு. நீங்க நீங்க இன்னொன்னு பல பேர் கேட்டாங்க, என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தானே சலுகை கொடுத்தீங்க, இந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க. இப்போ இந்த விஷயத்துல, அதாவது இந்த பஸ் விவகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும், ஐடி கம்பெனில வேலை செய்யற பெண்கள்ல இருந்து, மீன் விற்கிற அம்மால இருந்து, பூக்கடைக்கார அம்மால இருந்து எல்லாருமே, நீங்க காசிமேடுக்கு வாங்கிட்டு 10 இடத்துக்கு அந்த அம்மா போனுச்சுன்னா 10 இடத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டிக்கெட்டு? 100 ரூபாய்க்கு மேல. 10 நாளைக்கே 1000 ரூபாய் ஆயிடும். நான் சொல்றது 3000 ரூபாய் அந்த அம்மா அதாவது ஒரு நாள் நான் சேமிக்கும். அப்போ நான் ஆவரேஜா தான் 880 ரூபாய் சொன்னேனே தவிர, ஒட்டுமொத்தமா சில குறிப்பிட்ட சில நபர்கள் அடையிற பெனிஃபிட்டுங்கிறது 3000 ரூபாய் கூட இருக்கும். அப்போ ஏன்னா அதை சார்ந்து இப்போ ஒரு பாத்திரம் விற்கிறாங்க, சின்ன சின்ன கோவலை, இந்த மாதிரி வேலைகள், எத்தனையோ வேலைகள் இருக்குது. அவர்கள் எல்லோருக்கும், சிறு வியாபாரிகளா இருக்கிற பெண்களுக்கு அவ்வளவு லாபத்தை இந்த பயணம் இலவச பேருந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அதனால அத்தனை பெண்களும் திமுக பக்கம் தான் இருக்கிறார்கள் என்னுடைய கருத்து. டீலிமிட்டேஷன் பத்தியுமே நம்ம இதுக்குள்ள நடுவுல பேசியிருந்தோம் சார். இப்போ புதுசா சிறப்பு கூட்டத்தொடர் அப்படிங்கறத நாளைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர்ல அந்த டீலிமிட்டேஷன் தடை செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு மசோதா எடுத்துட்டு வரப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அச்சம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? அதாவது பாஜகவை பொறுத்தவரையிலும் இதை கடைசி வரலும் முயற்சி பண்ணும். இப்போ முயற்சி பண்றாங்களா, இது முடிஞ்சாலும் கூட ஒருவேளை இதுலயும் இவர்கள் தோற்று போவாங்க, கண்டிப்பா தோற்று போவாங்க. இது சாதாரணமா திமுக விட போறதில்லை. இதை எப்படியாவது கிள்ளி எறி, ஒன்று லீகல் ஃபைட்டு, இன்னொன்று பொலிட்டிக்கல் ஃபைட்டு, அதாவது இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வச்சு சண்டை. இது ரெண்டையும் பண்ணி கண்டிப்பா திமுக இதை விட போறதில்லை. இப்போ இதையும் விட்டா இப்போ இந்த சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா சென்சஸ் எடுக்கிறாங்களோ எடுத்துட்டு 29க்குள்ள சென்சஸை முடிக்கணும்னு சொல்லி அதை முடிச்சு அந்த இதை வச்சுக்கிட்டு 26ல டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நாம்ஸை மாத்தாம அதுல நாங்க செய்ய போறோம். இப்போ இப்ப நடத்துனதுங்கிறது இந்த பெண்கள் மசோதாவோடு சேர்த்து டீலிமிட்டேஷன் பண்ணாதான் பெண்கள் மசோதா பண்ண முடியும்னு சொல்லி ஒரு உருட்டி இருக்கிற 2011 சென்சஸை வச்சுக்கிட்டே செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா 50% எல்லா மாநிலங்களுக்குமே உயர்த்தப்படும் சொல்லிருக்காங்களே. 50% இது எல்லாமே போங்காட்டங்க. என்னன்னா, முதல்ல 850 சீட்டு அப்படிங்கிறது எதை அடிப்படையில கொண்டு வந்தீங்க? எந்த அடிப்படையில் 850 சீட்டு ஏன் உயர்த்த வேண்டும்? அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் ரீசன் சொல்லுங்க. 543 சீட் இருக்குங்க. 543 சீட்ல அப்படியே உயர்த்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீகாருக்கு மக்கள் தொகை அடிப்படையில 10 சீட் உயர்ந்துரும். மத்திய பிரதேசத்துக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு 15, 18 கூட உயர்ந்துரும். ராஜஸ்தானுக்கு 8 சீட்டு 7 சீட்டு உயர்ந்துரும். தமிழ்நாட்டுக்கு 10 சீட்டு குறைஞ்சிரும். இது 2011 தான். இருக்கிற 543 சீட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சது தெரிஞ்சிரும். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, பெர்சன்டேஜ்ல அதிகமா தெரியுது,
ஆனா வாக்கு கம்மியா தெரியுது, ஆமா. வாக்கு கம்மியா விழுந்திருக்கு. இப்ப பெர்சன்டேஜை மட்டுமே வச்சுட்டு உங்களை ஏமாத்த முடியுமா? பாருங்க, நிறைய ஓட்டு போட்டாங்க, நிறைய எங்க ஓட்டுருக்காங்க, நம்பர் எங்க இருக்குது, பிரிச்சு உடல் இல்ல, பார்க்கும்போது தான் பிரிச்சு தெரியுது. பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இருக்கிற நம்பரை வச்சுக்கிட்டே பிரிச்சு கொடுத்தா உங்களுக்கு குறைஞ்சிரும். ஓகே. இது தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 10 ஏத்திட்டு அவங்களுக்கு 30 ஏத்திடுது. சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொன்று 50-50ன்னு ஏத்துறது. அதுல கூட என்ன போங்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் சமமா 50 தானங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அவசியம் வந்திருக்குது? 50 ஏத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? கட்டிடத்துல அதிகமான இருக்கைகளோட கட்டியிருக்காங்கல்ல, நிறைய சீட்டு கட்டிட்டா அதனால நிறைய அதை பிளான் பண்ணி தானே சார் அவங்க கட்டி ஓபனுமே பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பிளானு, என்ன அடிப்படை? கட்டடத்துல இத்தனை சீட்டு உட்கார்றதுக்கு இடம் கட்டினீ எதுக்காக கட்டின? ஒண்ணு, ஏதாவது அதுக்கு ஏதாவது சயின்டிபிக் ப்ரூவன் இருக்குதா? ஏதாவது காரணம் இருக்குதா? கிடையாது. இன்னொன்று, ஒரு வேளை 50னே வச்சுக்கிடுவோம், 50 ஏத்திட்டீங்க, அடுத்த முறை ஏத்துறதுக்கு இந்த முறை 50 ஏத்திட்டோம், 50%. அடுத்த முறை ஏத்துறதுக்கு அப்ப அவங்கள் விருப்பப்பட்ட அவங்க வச்சிருக்கிற கமிட்டி இருக்கு இல்லையா, அதாவது டீலிமிட்டேஷன் கமிட்டி, அது எதை பரிந்துரைக்கிறதோ அதை செய்வாங்க. முதல்ல ஏத்தும் போது ஒரு விகிதத்தையும், ரெண்டாவது ஏத்தும் போது தங்களுக்கு விருப்பப்பட்ட விகிதத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை எதன் அடிப்படையில செய்வாங்க? சிம்பிள் மெஜாரிட்டி அடிப்படையில. சிம்பிள் மெஜாரிட்டின்னு அர்த்தம் 2/3 மெஜாரிட்டி கிடையாது. இருக்கிற கூட்டத்துல 3/2 பங்கு வாக்கு பெறணும் அப்படி கிடையாது. யார் அதிகமா ஒரு வாக்கு பெறுறாங்களோ அவங்க, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாஜக கூட்டணி வெற்றி பெற்றும். சரிங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதே அடிப்படையில இந்த டீலிமிட்டேஷன் மாற்றி அமைக்கப்படும். அதுக்கான சரக்குகள் எல்லாம் இந்த சட்டத்துல அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு, 50 அதாவது 50% வச்சுக்கிடும், 50% நான் பிரிக்கிறேன். இப்ப ஏற்கனவே 39 கான்சிக்வன்சிஸ் இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ள. இது ஒரு டிசைன்ல ஒரு மேப் இருக்கு. இந்த மேப்புக்குள்ள நீங்க இந்தந்த மாவட்டத்துல இந்தந்த இதுல இருப்பீங்க. சரிங்களா? இந்த தொகுதிக்குள்ள இருப்பீங்க. அடுத்த தடவை நான் பிரிப்பேன். எப்படி பிரிப்பேன்? அதுக்கு பேர் வந்து ஜெரிமோண்டரிங்னு சொல்றாங்க. ஜெரிமோண்டரிங்னா ஒரு குறிப்பிட்ட அவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு குறிப்பிட்ட கான்சிக்வன்சிஸ்குள்ள இருந்தா அவர்களை 3ஆ பிரிக்கிற மாதிரி அந்த இடத்த அவங்க வந்து பிரிச்சிட முடியும். இப்படி பிரிச்சுட்டா ஒரு 30% வாக்குகள் குறிப்பிட்ட கட்சிக்கு போய் ஒரு கான்சிக்வன்சிஸ்ல அந்த கட்சி ஜெயிக்குது. அந்த இடத்துல 3ஆ பிரிச்சா 10% அவங்க வெவ்வேறு இதுக்கு போயிடுவாங்க. அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்களால் எந்த தீர்மானம் பண்ண முடியாத இடத்துக்கு போயிடும். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? சிம்பிளா சொல்றேன். அஸ்ஸாம்ல இதே மாதிரி டீலிமிட்டேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம்ல வந்து 34% இஸ்லாமியர்கள், அதாவது காஷ்மீருக்கு பிறகு அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி 34% அஸ்ஸாம்ல தான். ஆனா அஸ்ஸாம்ல அவர்களுக்கு தேவையான மாதிரி பிரிச்சு இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியை இப்படி பிரிச்சு இப்படி அவர்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்காத அளவுக்கு பண்ணி 34% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குறைஞ்சபட்சம் 20% அதுல தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல, 10% தாக்கத்தை கூட அவர்கள் ஏற்படுத்தல. ஓட்டுகளை பிரிச்சு போட்டு. ஆமா, அவர்களால் எந்த ஒரு கான்சிக்வன்ஸ்லயும் வெற்றியை உறுதி பண்ண முடியாது. அவர்களால் எந்த ஒரு கேண்டிடேட்டையும் அவர்கள் தீர்மானிக்க முடியாது அப்படின்னு ஆக்கி விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் இதுக்கு பேர் ஜெரிமாண்டரிங். இப்போ அதை செய்யறதுக்கு நீங்க அதுக்கு தான் வரல. 2011 ஒத்துக்கிட மாட்டேங்கிறீங்க, அடுத்த சென்சஸை ஒத்துக்கிட மாட்டேங்க. சரி, ஓகே, உங்களுக்கு 50-50 எல்லாருக்கும் ஏத்திடுவோம், ஏத்திட்டு நாங்க ஜெரிமாண்டரிங் பண்ணிடுவோம். இப்போ உங்க கான்சிக்வன்ஸ், நீங்க எந்த தொகுதி? நான் வந்து நாகர்கோயில் வருவேன். நாகர்கோயில்ல வருவீங்க. இப்ப நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதியை, அது உங்க தொகுதியை நான் 2ஆ பிரிக்கிறேன், தொகுதியை பிரிக்கிறேன். நீங்க நாளையில இருந்து வேற ஒரு பேர் வச்சு அந்த தொகுதியில நீங்க ஓட்டு போடணும். எந்த அடிப்படையில் செஞ்சாங்க? யார்கிட்ட கேட்டு செஞ்சாங்க? அங்க ஒரு 4 அவங்க நியமிச்ச, அதாவது பாஜக நியமித்த நீதிபதிகள் இருப்பாங்க, அறிவாளிகள் இருப்பாங்க. இந்த நாகர்கோயிலை சேர்ந்த அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த யார் இருப்பா? இதே மாதிரி தானே அஸ்ஸாம், இதே மாதிரி தானே மேகாலயா, இதே மாதிரி தானே தெலுங்கானா, இதே மாதிரி தானே குஜராத். இவர்களுடைய ரெப்ரசன்டேட் பிரதிநிதி அவங்க இருப்பாங்களா? கிடையாது. உங்க வீட்டை கூறு போட்டு உங்க ஏரியாவை கிழிக்கிறதுக்கு நான் அங்க இருந்து திட்டம் போடுவேன்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க ஏத்துக்கலாம்? சரிங்களா?
அப்போ இந்த மறுவரையறை அப்படிங்கிறது தேவையில்லையா? சரி, ஆனா மக்கள் தொகை கூட்டிட்டு போகும்போது இத்தனை லட்சம் மக்களுக்கு தான் ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறது சட்டமா இருக்கு. அப்போ அந்த எண்ணிக்கை அதிகமாக அது மாற்றணும். அதுல என்ன மாற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகள் இதே மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்குதுங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல எல்லாம் வந்து 2 சபைகள் இருக்கும். ஒரு அவை வந்து அந்த நம்பர் அடிப்படையில் இருக்கக்கூடிய இது. இன்னொன்னு அந்த ரீஜியன் அடிப்படையில ஒரு ஒரு ரெப்ரசன்டேட். ம், இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீங்க இப்படி வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ஒரு ஒரு மீடியமான மாநிலம். ம், ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சிறுசும் கிடையாது. கேரளா கொஞ்சம் சிறுசு. ம். மேகாலயா, சிக்கிம் மாதிரிலாம் ரொம்ப 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 சிறுசு. சின்னது. ம், இப்ப இவர்களெல்லாம் பிரதிநிதிகளை அனுப்பி தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நிறுவ முடியாது. ம், அவர்களுக்கான திட்டங்களை, அவர்களுடைய விருப்பத்தையே நிலைநாட்ட முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேகாலயா சின்னதா இருந்தாலும் ஒரு பிரதிநிதி தான். தமிழ்நாடு பெருசா இருந்தாலும் ஒரு பிரதிநிதி தான். பீகார் அதை விட பெருசா இருந்தாலும், அல்லது உத்தரப்பிரதேசம் அதை விட பெருசா இருந்தாலும் ஒரு பிரதிநிதி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ம். அவரவர் தேவைகளை கேட்டு பெற முடியும். எண்ணிக்கை என்பது இங்க முக்கியம் அல்ல. ஒண்ணு. இன்னொன்னு 70 நாள் தாங்க சட்டசபை நடக்குது. ம். 543 பேர் கூட 70 நாளைக்குள்ள பேசி முடிக்க முடியாது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துல. ம். பல நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் மாதிரியான இந்த வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. பேசுறதுக்கு அனுமதியே கிடையாது. திமுகவாவது 40 எம்பிக்களை வச்சு ம். என்ன பண்ணீங்கன்னு இந்த சங்கிகள் கேட்கறாங்களே, அவங்க டீலிமிட்டேஷனை தடுத்தது மட்டும் இல்ல, தொடர்ந்து பேசுவார்கள். ம். தனிநபர் பில் கொண்டு வருவாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பல நேரங்களில் நமது எம்பிக்கள் பேசுவாங்க. ஆனா பல மாநிலங்களில் எம்பிக்கள் சுயேட்சைகள்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. இருக்கிற 543லயே இங்க 850 பேர்லாம் போயிட்டா அது ஜனநாயகத்தை காப்பதற்கான வேலை அல்ல. ஜனநாயகத்தின் குரல் அந்த ஆள்பவர்களின் காதில் கேட்டுவிடக்கூடாது. ம். நீங்க பேருக்கு போய் உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? இங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு ரெப்ரசன்டேட். ம். இங்க 1 லட்சம் பேர் இருக்கிறாரு, ஒரு ரெப்ரசன்டேட். ம். இப்ப 10 லட்சம் பேருக்கு 10 ரெப்ரசன்டேட்லாம் போடணும்னு கேட்குறீங்க. ஏற்கனவே 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் எக்ஸ்ட்ரா போனோம்னா ஏற்கனவே 100 பேருக்கு அங்க இடம் இல்லையே, பேசுவதற்கு அனுமதி இல்லையே. இந்த 100 பேரும் போய் புரியுதா உங்களுக்கு? ம். அப்புறம் ரெப்ரசன்டேஷன்ங்கிறத நாம இப்படி மொத்தமா எண்ணிக்கையை மட்டும் வைத்து பார்க்க கூடாது. ஓகே. என்கிட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, என்னுடைய கான்சிக்வன்சி இவ்வளவு பெருசு, என்னுடைய தேவைகள் இவ்வளவு பெருசு, இதை அந்த ஒரு ஆள் எவ்வளவு நேர்த்தியா கொண்டு போய் சேர்க்கறான், அதுல எவ்வளவு லாபம் கொண்டு வர்றாங்கிறத முக்கியமே தவிர எண்ணிக்கை அடிப்படையில மட்டுமே பார்க்கறதா இருந்தா மீண்டும் நான் பழைய கதைக்கே வரேன். ம். சரியாக குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணி அதையெல்லாம் நிறை செலுத்தி அதை கட்டுப்படுத்திய மாநிலமான ம். தமிழ்நாடு, கேரளா மாதிரியான தென் மாநிலங்களை வஞ்சித்து விட்டு எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் வாழ்ந்த வட மாநில மக்களை அவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அதிகமாக கொடுப்பது என்பது அடிப்படையிலேயே தவறு. இதுதான் பொதுவான மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதுன்னா இதுதான். ம். ஆனா அது போக இத்தனை பிரச்சனை இருக்குது. ஜெரிமாண்டரிங் இருக்குது. அது போக எண்ணிக்கைங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. எண்ணிக்கையை மட்டுமே வைத்து தீர்மானிக்க முடியாது. ஆனா நம்ம சட்டமே அதை தானே சார் சொல்லுது. 15 லட்சத்துக்கு ஒரு பிரதிநிதி தானே சட்டமா இருக்கு. அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்றதுல என்ன தவறு இருக்கு? சட்டம் அதை தான் சொல்லுது. மறுபடியும் சொல்றேன், சட்டம் அப்ப நான் என்ன கேட்கிறேன், 71ல ஏன் அதை நிறுத்தி வச்சாங்க? 76ஓட நிறுத்தி வச்சிட்டாங்கல்ல. ம். 76ல 71 சென்சஸை எடுத்து 76ஓட 71 கணக்குப்படி இனிமேல் மாற்ற மாட்டோம் ஏன் சொன்னாங்க? அப்பதான் இல்ல ஏன் எமர்ஜென்சி சொன்னாங்க? பீரியட்ல இல்ல ஏன் எடுத்துட்டு சொன்னாங்க? வராங்க. ஏன் சொன்னாங்க? ம். குடும்ப கட்டுப்பாடு அப்பதான் எடுத்துட்டு வராங்க. நடைமுறையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது சரியா இருக்காது எல்லா மாநிலத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வராங்க. குடும்ப கட்டுப்பாடு இங்க அப்ளை ஆகுது. அது முன்னாடியே அப்ளை ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆகுதுன்னா தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையுது. ம். அதன் காரணமாக தமிழ்நாடு சில இடங்களை இழந்தது. ம். 39 இல்ல, அதுக்கு முன்னாடி அதிகம். அப்ப ஓகே. அந்த எண்ணிக்கையிலிருந்து இழந்ததுனால தமிழ்நாடு மட்டும் இல்ல, தென் மாநிலங்கள் அதிகமா இழந்துச்சு. இதுக்கு மேல இழந்துகிட்டே போக முடியாது. நீ பாட்டு குழந்தைகளை ம், ம். பெத்துக்கிட்டே இருப்ப, நான் கரெக்டா இருப்பேன், நான் எனக்கு குழந்தையை கட்டுப்படுத்துவேன் மக்கள் தொகையை, நீ எனக்கு குறைச்சிக்கிட்டே போவ, அதனால நிறுத்தி வைப்போம். எவ்வளவு நாள்? ஒரு 25 வருஷம். ஓகே. சரி, 25 வருஷத்துல பீகார் தெரிஞ்சிருச்சா? 25 வருஷத்துல மற்ற மாநிலங்கள் மத்திய பிரதேசம் தெரிஞ்சிருச்சா? ம். திருந்தல. தெரிஞ்சல. சரி, மறுபடியும் அடுத்த டேர்ம் வருது. யார் இருக்கிறா? அதே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தான் இருக்குது. ம்.
2001 இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறோம். தள்ளி வச்சுட்டாங்களா? இப்பமாவது தெரிஞ்சிட்டாங்களா? இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ எல்லாம் நீங்க இப்ப மறுபடியும் கேக்குறீங்கல்ல, அங்க அதிகமான மக்கள் தொகை, அதிகமான ஏன் பெத்துக்கிட்ட, ஏன் அதிகமா இருக்கிற? உனக்கு இன்னொன்று அதிகமான மக்கள் தொகை இருக்குல்ல, நம்ம இன்னொரு விதமா வருவோம். அதிகமான டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன் யாரு பண்றா? தமிழ்நாடு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தெலுங்கானா, தென் மாநிலங்கள் எல்லாரும் சேர்த்து சொல்றோம். வெறும் தமிழ்நாடுன்னு பேசக்கூடாது. கேரளா பண்ணுது, கர்நாடகாலாம் நாம வந்து 29 பைசாங்கிறோம், அவங்க 13 பைசா தான் ரிட்டர்ன் அவங்களுக்கு. இவ்வளவு கொடுமையாக அவ்வளவு கம்மியாக வாங்கிடுறாங்க. இங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட 4 குழந்தைகள் பெத்துக்கிட்டாரு, அவர் கஷ்டமும் போட்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு சம்பாத்தியமும் இல்லை. இங்க 2 குழந்தைகள் தான் பெத்துருக்காங்க, இவங்க 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போடு, அவர் நிறைய குழந்தை வச்சிருக்காரு, அதனால நிறைய ரெப்ரசன்டேஷன், நிறைய பணம் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சம்பாதிக்கிறவன் யாரு? 1 லட்ச ரூபாய். இதை நீங்க ஏத்துக்கிடுவீங்களா ஒரு குடும்பத்துக்குள்ள? நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேங்க, எனக்கு 2 குழந்தைங்க தான். அண்ணன் வந்து 10 குழந்தை வச்சிருக்கிறாரு, அவர் அதனால அதிகமான காசையும் பங்கையும் எடுத்துக்கிடுறாரு. என்கிட்ட அவர் சம்பாதிக்கிறது 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு, என்கிட்ட இருந்து பெறுறது குடும்பத்தோட கணக்குன்னு சொல்லி பெற்றுக்கிட்டு அதிகமா வாங்கிக்கிறாரு. அது போக தீர்மானிக்கிற இடத்துல இதை எப்படி பங்கு போடணும் தீர்மானிக்கிறதுலயும் 10 பேர் எங்க கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாரு. நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. கொடுக்கறது கூட பிரச்சனை இல்ல, எங்களை எப்படி நீங்க அதிகாரம் செலுத்த? அதிகாரமும் அவங்க கையில. இந்த 2 லட்சத்துல பங்கு எனக்கு வரணுங்கிறத தீர்மானிக்கிறதே அவரு தான். உங்களாலே முடியாது, ஏன்னா நீங்க 2 குழந்தை தான் பெத்திட்டீங்க. இப்ப நீங்க மாங்குன்னு ஒரு அடிமையை போல சம்பாதிக்கிறீர்கள். ரொம்ப கச்சிதமாக உங்க குழந்தைகளை, குடும்பத்தை பேணிக் கொள்கிறீர்கள். எந்த பேணுதலும் இல்லாத அல்லது உற்பத்திக்கான எந்த நடவடிக்கையும் ஈடுபடாத உங்க அண்ணன் அல்லது வேற ஒருத்தர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் உங்களை அதிகாரம் செலுத்துறாருன்னா நீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை சிந்திச்சு பாருங்க. இதுக்கு மேல டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்ல, இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏற்கனவே அவங்க வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வச்சு அங்க வாக்கு எண்ணிக்கையெல்லாம் எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ என்ன நம்பிக்கையில அவங்க மறுபடியும் அதை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறதுதான். அது என்னன்னா, கஜினி முகமது மாதிரி. கஜினி முகமது வந்து இந்தியாவை படையெடுத்து அவர் வந்து வீழ்த்தணும்னு நினைச்சாரு. 26 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் எத்தனை முறையும் அத்தனை முறையும் கொள்ளையடிச்சு தான் போனார். அவருக்கு வெற்றி தான், அதில் தோல்வியெல்லாம் கிடையாது. பாஜக அதே மாதிரி பல வெற்றிகளை, பல படையெடுப்புகளை சொந்த நாட்டு மக்கள் மீதே நடத்தியிருக்குது. அதுல குறிப்பா வந்து தென் மாநிலங்கள் மீது நடத்திய தாக்குதல் என்பது மிக அதிகம். இப்ப மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை, ஒரு படையெடுப்பை கஜினி முகமது மாதிரி எடுக்குது. இதுல சிறு பின்வாங்கல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதை பெரிய பின்வாங்கலாக மீண்டும் வர முடியாத அளவுக்கு அடிச்சு நிறுத்தணும்னா மக்கள் விழிப்போட இருக்கணும். இப்ப இந்த விஷயத்துல நம்ம இவ்வளவு டீட்டெயிலா சொன்னோம்ல, அதிகாரத்தையும் 10 பிள்ளை பெத்தது மட்டும் இல்லாம அதிக பணத்தை ஷேரையும் வாங்குறது மட்டும் இல்லாம இதையெல்லாம் தீர்மானிக்கிற அதிகாரமும் எனக்கு தான் இருக்குன்னு சொல்றதுல தான் அந்த இடத்துல அந்த குடும்பம் செய்யுது அப்படின்னு சொன்னா, அவர்களை நாம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நாம தீர்மானிக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாம பேசல, வடநாடு தென்னாடுங்கிற பெரிய பிரிவினையை நாம பேசல, வட இந்திய ஊடகங்களே பேசிட்டு இருக்குது. நீங்க யூடியூப்ல போங்க, தென் மாநிலங்கள் ஏன் உயர்ந்திருக்கிறது, தென் மாநிலங்களில் பெர் கேபிட்டா இன்கம் ஏன் அதிகமாக இருக்கிறது, இண்டஸ்ட்ரீஸ் ஏன் அதிகமாக இருக்கிறது, ஏன் பெண்கள் வேலை செய்கிறார்கள், இதெல்லாம் பத்தி வட இந்தியர்கள் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அதாவது நம்மை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கே தவிர, அவர்கள் சட்டம் இயற்றி அவர்கள் சொல்லி திருந்திக் கொள்வதற்கு நமக்கு தேவையில்லைங்க என்னுடைய கருத்து. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.